ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்னமங்கலம் குருசேகரம் அபிஷேகநாதர் ஆலயத்தின் இளையோர் இயக்கம் சார்பாக அனைவருக்கும் தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வின் துவக்கமாக நாம் இப்பொழுது ஒரு ஜெபத்தின் மூலமாக ஆரம்பிக்கலாம். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த அருமையான வேலையை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இசப்பா, இந்த நல்ல நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களை ஒரு விசையாய் ராஜா இந்த ஜெப நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. இசப்பா, இந்த தவக்காலங்களிலும் கூட கர்த்தாவே எங்களை ஆசீர்வாதமாக வழிநடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இசப்பா, இந்த தவக்காலங்களிலும் கூட கர்த்தாவே நாங்கள் கூட ராஜா எங்களை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்வதற்காக கூட ராஜா எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. இசப்பா, இந்த 2025ஆம் ஆண்டிலும் கூட ராஜா நாங்கள் கூட ராஜா துவக்கத்தில் ராஜா என்னென்ன சூழ்நிலையிலும் கூட ராஜா என்னென்ன டெசிஷன் எடுத்திருந்துருப்போம் அப்பா, அதெல்லாம் கூட ராஜா நாங்கள் மாற்றிக்கொண்டு கூட கர்த்தாவே இந்த பரிசுத்தமான 40 நாட்களிலும் கூட ராஜா எங்களை ராஜா நாங்கள் கூட கர்த்தாவே பரிசுத்தமாய் மாற்றிக்கொண்டு கர்த்தாவே உண்மைக்கு என்று வாழ்கிற பிள்ளைகளாய் கூட ராஜா நாங்கள் மாற நீங்களே கிருபை செய்யுங்க. இந்த ஜப வேலை ஒவ்வொன்றையும் கூட ராஜா நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த ஜப வேலையிலும் கூட கர்த்தாவே இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் மூலமாக கூட கர்த்தாவே நீங்கள் ராஜா எங்களிடம் பேசுங்க அப்பா. அவர்கள் ஒவ்வொருத்தரும் ராஜா நீங்கள் மனசில் நிறுத்துங்க. நீங்கள் கூட ராஜா என்னென்ன காரியங்களை கூட கர்த்தாவே எங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்த இருக்கீங்களோ கர்த்தாவே அதன்படி கூட ராஜா எங்களை வழி நடத்துங்க. ஒவ்வொரு காரியங்களையும் கூட ராஜா ஏசப்பா எங்களுக்கு துணை நின்று வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்லவல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது துதிகளின் வேலையாக இருக்கிறதுனால நம்ம ஆண்டவரை நோக்கி துதிப்போமாக. எல்லாம் கண்களை மூடி அவரை நோக்கி துதிப்போம். அன்புள்ள தகப்பனே, நன்றி ராஜா. அப்போ அந்த வேலையை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்போ அன்பின் பிதாவே உமக்கு நன்றி ராஜா. அப்போ அல்பாவும் உமேகாவும் மாணவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்போ ஆதியும் அந்தமும் மாணவரே உமக்கு நன்றி ராஜா. அப்போ அந்த நேரத்தை நீங்கள் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நம்ம போற்றி துதிப்போம் என்ற பாடலின் மூலமாக அவரை பாடி துதிப்போமாக.
அடுத்ததாக கூட அடுத்த பாடலை நம்ம பாட போகிறோம். அவரை நம்பி வந்த யாருமே வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அதனால அவரை நம்பி நம்ம வந்துட்டு உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை அப்படின்ற பாடலை உணர்ந்தவர்களாக நம்ம பாடுவோமாக. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தய என்னை கைவிடல. பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தய என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஆமாண்டவரே, நன்றி ராஜா. அப்பா இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை நம்பி வந்த யாரையும் தகப்பனே நீங்கள் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட தேவனே அப்பா தகப்பனே நாங்கள் இந்த நேரத்தில் துதித்தோம், அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, அப்பா வேண்டினோர் எல்லாம் தகப்பனே விடை பெற்ற போதும் அப்பா நீங்கள் தகப்பனே வேண்டியது எல்லாமே எங்களுக்கு தந்தீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, அப்பா இரு பரிவான தகப்பனே ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீங்கள் இன்னும் தகப்பனே பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நீங்கள் தகப்பனே அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். வேத வாசிப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்பது. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். நாம் சற்று முன் வாசிக்க கேட்ட தியான பகுதியானது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்.
என்பவைகளே. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் வாழ, வருக்குள் அதிகமாக வாழ இந்த ஆவியின் கனிகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்துட்டு எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி கனி கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். நம்ம ஆவியின் கனிகளை எப்படி பெற்றுக்கொள்வது, ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஆரம்பிப்போம். வாசிப்போம். யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒரு திராட்சை தோட்டத்தில் திராட்சை தோட்டக்காரர் பிதா, திராட்சை செடி வந்துட்டு நம்மளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, நாம் வந்து திராட்சை கொடி. நம்ம பைபிளில் ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இதில் ஒரு திராட்சை வளரணும்னா செடியிலேருந்து கொடியாக தான் போக முடியும். நம்ம செடின்னு வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிறோம். அவர் மூலியமாக தான், பிதா மூலியமாக தான் நம்மளால் வந்துட்டு அந்த கனியை கொடுக்க முடியும். அதனால் இயேசு கிறிஸ்து மூலியமாக மட்டும்தான் நம்மளால் அந்த ஆவின் கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக கனி கொடுப்பதை பற்றி நம்ம வந்துட்டு தியானிப்போம். 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அவர்கிட்ட நம்ம வந்துட்டு நிலைத்திருந்தால் மட்டும்தான் அந்த ஆவின் கனிகளை வந்துட்டு நம்ம பெற்றுக்கொண்ட கனிகளை வந்துட்டு கொடுக்க முடியும். நம்மளால் நிலைத்திராவிட்டோம்னா நமக்கு கனியும் கிடைக்காது, நம்மளால் பிறருக்கு அதை கொடுக்கவும் முடியாது. அவர்கிட்ட நம்ம அதிகமாக நிலைத்திருந்தோம்னா அவங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியும், நம்மளால் பிறகு கொடுக்கவும் முடியும். நான் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கனி வந்துட்டு அவர்கிட்ட உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. அவருடைய நிலைத்திருந்தால், நம்ம நிலைத்திருந்தோம்னா மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். சாமி இல்லாமல் அந்த கனி நமக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. அதில் அந்த வருஷத்தோட வாக்குத்தத்த வசனமே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கரெக்டான இதோட மெர்ஜாகிற ஒரு நல்ல வசனம். அடுத்ததாக லூக்கா 6:43 வாசிப்போம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. இங்கே மரம்னு மென்ஷன் பண்ணுறது மனிதன், நம்மளை தான் மரம்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கனி வந்துட்டு நம்ம செய்கிற செயல்கள். நம்ம வந்துட்டு நல்ல மனிதனாக இருந்தோம்னா நம்மளோட கனிகள், அதாவது செயல்கள் எப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு கெட்ட மனிதனாக இருந்தோம்னா நம்மளோட செயல்கள் வந்துட்டு ரொம்ப கெட்டதாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு பலன் என்னென்னா, அந்தந்த மரம் வந்துட்டு அதன் கனியினாலே அறியப்படும். அதை நம்ம பார்த்தாவே ஓகே, இவர் நல்ல செயல் செய்கிறாருன்னா ஆவியின் கனிகள் உடையவர், நல்ல மரம் அப்படின்னு நம்மளை மென்ஷன் பண்ணுவாங்க. கெட்ட மரம் தான் நம்ம கெட்ட விஷயம், மாம்சதி கிரியைகள் கொஞ்சம் இருக்குது, நம்ம இது பார்ப்போம். அந்த இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு இதேமாதிரி கெட்ட மரம், கெட்ட கனி கொடாத மரமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதில்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதில்லை. நல்லவன்ட்ட நல்ல செயல்கள் இருக்கும், கெட்டவன்ட்ட கெட்ட செயல்கள் இருக்கும். கெட்டவன்ட்ட நல்ல செயல்கள் இருக்காது, கெட்டது பண்ணுறவங்கள்ட்ட நல்ல செயல்கள் அங்கே நம்ம சாமி சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல ரெஃபரன்ஸ். அடுத்து வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த மாம்சத்திய கிரியைகள், அதாவது இப்போ நம்ம நல்ல கனிகளை பற்றி நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து கெட்ட கனிகளை பார்த்து நம்ம இப்போ தியான பகுதி பார்த்த கலாத்தியரில் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. நம்ம அந்த மாம்சத்திய கிரியைகள் வந்து ரொம்ப வெளியரங்கமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவை அவனை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவன. இதில் 17 இருக்குது. இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே கெட்ட கனிகள். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ஆவியின் கனிகளோட ஆப்போசிட். இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குதான்னு நம்ம ஒரு தடவை தியானித்து பார்த்தோம்னா, நம்மளும் வந்துட்டு மாம்சத்தோட வழியில் போயிட்டுருக்கோம். அதை வந்துட்டு நம்ம மாற்றி இந்த லென்த்து காலத்துலேயும் எப்படியாவது ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு இன்னும் அவருக்குள்ளாமல் வளர நம்முடைய ஜெபத்தில் வைப்போம். இது திருப்பி வந்து ஆவியின் கனிகளில் நம்ம ஒரு தடவை பார்த்தோம்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம் என்பவைகள் இருக்குது. இதில் அன்பை பற்றி நம்ம அதிகமாக இந்த காலத்தில் நம்ம உணர்ந்தே ஆகணும். எதனாலனா, நம்மள்ட்ட அன்பு இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட சந்தோஷம் இருக்கும், அன்பு இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்கும்,
நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நல்ல குணம் இருக்கும், விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்கும், சாந்தமும் இருக்கும், இச்சை அடக்கமும் இருக்கும். இந்த அன்புன்ற ஒரு இதனால் இவ்வளோத்தையும் நம்மளால் இது பண்ண முடியும். அன்பு எவ்வளோ பெருசு அப்படின்னு வந்துட்டு 1 கொரிந்தியர் 13:13 அப்படின்ற ஒரு வசனம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பை 3லும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வந்துட்டு நம்மளோட பைபிளில் வந்துட்டு பிரதான கட்டளை 2 அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா 1 யோவான் 2:15 இருக்குது. வந்துட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு அன்பு கூறுறது போல் நம்மளோட சகோதரர்களையும் அன்பு கூர்ந்தோம்னா அதுதான் வந்துட்டு உண்மையான அன்பு. நம்ம எவ்வளோ நம்மளை லவ் பண்ணுறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களையும் நம்ம பார்க்குற விதம் லவ் பண்ணணும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே லவ்ன்றது வந்துட்டு ஒரு சகோதரத்தை ஒரு அன்பை குறிக்கிறது. அடுத்து இன்னொரு பிரதான கட்டளை, சாமி வந்துட்டு நம்ம முழு இருதயத்தோடு தேடணும். இது 2 மட்டும்தான் அன்பு, அவர் அதிகமாக அன்பு கூறணும். இது 2 மட்டும்தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்டளைன்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அதனால் இந்த லெந்து காலத்துலேயும் சாமியோட உண்மையான அன்பை உணர்ந்தவர்களாய் நம்ம பார்த்தோம்னா அன்பு பெரிய விஷயமா இருக்குது. சாமி நம்ம மேலே வைத்த அன்பு எப்படின்ட்டு பைபிளில் நம்ம தேடினோம்னா, அவர் நமக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவ்வளோ காயங்கள் பட்டார். நம்ம அந்த பர்சன் ஆஃப் கிறிஸ்ட் மூவிலெலாம் பார்த்தோம்னா அவ்வளோ அடிகள் அது வந்து பைபிளில் மென்ஷன் பண்ணதுனால எடுத்திருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சாமி வந்து நம்மளோட பாவங்களுக்காக அடிபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். இதை கண்டிப்பாக நம்ம உணரணும். ஆக்சுவலாக அன்பின் அடையாளமாக சிலுவன்ற சின்னம் இருக்குது. இந்த லெந்து காலத்துலேயும் நம்ம அன்புள்ளவர்களாய் சாமி இன்னும் அதிகமாக அறிஞ்சு கொண்டு அவரை நம்ம இன்னும் பின்பற்றி போய் விசுவாச அந்த 9 ஆவின் கனிகள் அதிகமாக பற்றி கொண்டு மாம்சத்தி கிரைகள் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு அதிகமாக இன்னும் கிட்டி சேர நம்ம நாமே சோதி திறந்தவர்களாய் இந்த லெந்து காலத்தை நம்ம வந்துட்டு நல்லபடியாக முடிப்போம். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்ற வசனத்துக்கேற்ப நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டு நல்லபடியாக நம்ம அவர்களுக்கு அதிகமாக இருக்க கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தின தகப்பனே இயேசு ராஜா, இந்த வேலையை கூட சுவாமி எங்களுக்கு அன்பு பற்றி நல்ல கனிகளை பற்றி ஏசப்பா நல்லதொரு விளக்கு கொடுத்த மற்றும் ஆதிக்கிருபை நன்றி சுவாமி. ஏசப்பா அந்த லெந்து காலத்தில் சுவாமி நாங்கள் அதிகமாக அன்பு பற்றி கொண்டு நம்முடைய ஆவின் கனிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு நம்முடைய சிலுவையோட அன்பை வந்துட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதிகமாக கிட்டி சேர எங்களோட கூட இருங்க வழி நடத்துங்க சுவாமி. இதை கேட்குற அனைவரும் சுவாமி அதிகமாக நம்மளப்பட கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. இது மூலியமான நிறைய பேர் ரசிக்கப்பட கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அடியேன் கேட்பதும் கேட்காம நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல உள்ள பிதாவே, ஆமென். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்ததுக்காக ஜெபங்களை ஏறெடுப்போம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த தவக்காலங்களில் நாங்கள் உம்முடைய அன்பை என்னென்ன கற்றுக்கொண்டோமோ ராஜா, தகப்பனே உம்முடைய வசனத்தின்படி ராஜா நாங்கள் அதை வாழ வளர கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த காணொளியை காண்கின்ற தகப்பனே திருச்சபை குடும்பங்கள் முழுவதும் ராஜா, வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இவர்களும் உமது தவக்காலங்களில் இன்னும் உமது பாடுகளையும் உமது அன்பிலையும் நிலைத்திருக்க எங்களுக்கு ஞானத்தை தாருங்க. மீதியான நேரங்களையும் வேலைகளையும் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும்
எப்போதும் நீ